வணக்கம். ஏ டு இசட் ஜோதிட நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த காணொளியில் 2025ஆம் ஆண்டில் உள்ள சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் உள்ளவருக்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு கேது, சனி குரு, சூரியன் சந்திரன் இவைகளின் பலனை, அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிட வார்த்தை பயன்படுத்தாம சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கிரகங்களின் ராஜா என்று வேறு பெயரும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா மற்ற ராசி நபர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களோட ஆளுமை திறன் இன்னும் மேம்பட்டதா இருக்கும். அதே மாரி பேச்சு திறமையும் கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களோட செயல்கள் மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறதா இருக்கும். மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து ஓட வைக்கிறதா இருக்கும். மோட்டிவேஷனாக இருக்கும். எப்போவுமே நம்பிக்கையானவங்களா, ஒரு ஆப்டிமிசம் திங்கிங் உள்ளவங்களா இருப்பாங்க. தன்மான குணம், தைரிய குணம், டாமினன்ஸ், அதேமாரி இரக்க குணத்தையும் அவங்கள்ட்ட நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் அவங்கள பேசியெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. அதேமாரி பயமே இருக்காது. ஒருத்தவங்கள்ட்ட போய் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போய் பேசி ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அந்த ஹெசிடேஷனே இருக்காது. டைரெக்டாக போயிட்டு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த திறமை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி சிம்மராசி நபர்கள்ட்ட இருக்கிற இன்னொரு குணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தற்பெருமை குணம். தம்பட்டம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எப்படின்னா எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அப்பா இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, எங்கள் தாத்தாலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பரம்பரை அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்க ஊரை பற்றி பேசுறதும் அவங்களுக்கு பிடிக்கும். ஊரை பற்றி மிக பேசுவாங்க. என்னென்ன இருக்குது, சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க பெருமையாக பேசுவாங்க. அதேமாரி வெளிப்படை பேச்சு, சும்மா சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. அஜித்குமார் சொல்கிற மாதிரி எதுனாலும் ஃப்ராங்காக சொல்லிவிடுவாங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. பூசி முழுவுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதேமாரி ஈஸியாக தோல்வியை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. பயங்கரமாக போராடுவாங்க. எப்போவுமே தான் மேலே சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க. எங்கே போனாலும் மற்றவங்க நம்மளை ப்ரைஸ் பண்ணணும், மற்றவங்க நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனாலே அவங்க ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. எப்படின்னா என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு, அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுற குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே மற்றவங்கள்ட்ட ஒரு வேலிடேஷன் எப்போவுமே அவங்களுக்கு தேவைப்படும். அதேமாரி அவங்க நெருங்கி பழகிற மனிதர்கள் எப்போவுமே ஸ்டேட்டஸில் அவங்கள விட ஹையாவோ இல்லை அவங்க அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க கூட தான் அவங்க பழகுவாங்க. அதேமாரி அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும். இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் அவங்களுக்கு நினச்ச மாதிரி வரணும். அவங்களோட இது அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண அவங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்க எடுக்கிறதோ இல்லை அவங்க யூஸ் பண்ணுறதோ அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. அரகன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. நான் சொல்கிறதான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், என்னோட குரல் தான் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு துறைகள், இவங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதால சில துறைகளில் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், பாலிட்டிக்ஸ், ஆர்ட்ஸு, அதுமாரி ஆக்டிங், கலைகள், இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து அதை செய்ய நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது இந்த வேலையில் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் சிம்மம் சிகப்பு கிரகம், அதாவது சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடியது, பித்ருக்காரனோட இன்ஃப்ளூயன்ஸில். அதனால் சில துறைகளில் அவங்க உயர் பதவியில், அதாவது ஹெட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி துறைனா டாக்டர் துறையில் எம்டியாவோ, கம்பெனி சிஇஓவோ, இல்லை பேங்க்கில் மேனேஜராகவோ அந்த மாதிரியும் இருப்பாங்க. இவங்க ஸ்திர ராசியும் அக்னி தத்துவத்தையும் பின்பற்றக்கூடியவங்க. அதனால் இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அதேமாரி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிலாம் இருக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்லி கேட்டு நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு சுய புத்தி இருக்கும். இவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி நடப்பாங்க. சிம்மத்துக்கு சனி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனி. அஷ்டம சனி இருப்பதால் பிரச்சனைகள் நிறையா வரும். இந்த 2025 கடன் வாங்குவீங்க, கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும். உங்களோட இரக்க குணமே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்ட வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் அது முன்கூட்டியே அதை சிந்திச்சு தயாராக இருக்கணும். தயாராக இருக்கும்போது அந்த பிரச்சனையை தாண்டி நீங்கள் போயிடலாம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 10வது இடத்துலேருந்து 11வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார்.
ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி ஜூன் 27 நடக்க போகுது. இதை வச்சு பார்க்கும்போது குருவோட சுயஸ்தானம் லாபஸ்தானம், இதில் கேது 2ஆம் இடம் கண்ணியிலேருந்து தலைக்கு வர்றதால இந்த வருஷ இறுதியில் உங்களுக்கு ஞானம் பெறுவீங்க, அறிவு பெறுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் நிறையா எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும், சவால்கள் வரும். அதை நீங்கள் சந்திக்க போதும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குறுக்கு வழி, அது எதுனாலும் இருக்கலாம், அந்த குறுக்கு வழியில் போகும்போது அதுக்கு பின்விளைவையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுலேருந்து உங்களுக்கு பாடங்கள் ஞானமாக கிடைக்கும். இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சனிக்கு படிப்பினையை கொடுக்கும் ஆசிரியர் என்று வேறு பெயரும் உண்டு. சனி தான் நீதிபதி. நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து நன்மையாக இருந்தாலும் சரி, இல்லை தீமையாக இருந்தாலும் சரி, அது விடாது. அது ஒரு ஜென்ரேஷன் விட்டு இன்னொரு ஜென்ரேஷன் ஆனாலும் சரி, நிச்சயமாக நம்மளை சேரும். இதில் சனியும் சூரியனும் பகை கிரகம்னால இந்த வருஷம் சனி இன்னும் பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. இதில் கேது 1, ராகு 7 இருப்பதால் திருமணம் தாமதப்படலாம். புத்திர யோகம் இருக்குது. சொத்துக்கள் தகராறு, இல்லை சொத்துக்கள் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. சிம்மத்துக்கு 2வது ஸ்தானம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். இதில் சனி 7வது பார்வையாக பார்க்கறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவு, பிரச்சனை, தடைகள் ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவங்களுக்கு இது சரியான காலம் கிடையாது. அதேமாதிரி மே மாதத்துக்கு பிறகு சந்திரனோட 11வது வீட்டில் குரு வரதால் செல்வம் சேரும். வேலையில் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு வரலாம். மேலதிகாரிகள் பணிச்சுமையை உங்கள் மேலே வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும். இந்த வருஷம் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி யாரையும் நம்ப வேண்டாம். கனிமம், கல் தொடர்பான தொழில் பண்ணுறவங்க இந்த வருஷம் லாபம் கிடைக்கும். வழக்கறிஞர்களாக இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டம சனியிலேருந்து விடுபடுவதற்கான வழிபாடும் பரிகாரமும் இந்த வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். சிம்மத்துக்கு 3வது வீடு பாக்கியஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இதில் புதன் சாதகமாக இருப்பதால் போட்டித் தேர்வில் வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு வாய்ப்புகள் அந்தளவு பிரகாசமாக இல்லை. பணத்தை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், எதுலேயும் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம், கடன் வாங்கவும் வேண்டாம். அதே மாதிரி ஸ்கேம் நிறைய நடக்குது. இந்த வருஷம் ஆன்லைன் ஸ்கேம் உங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மத்துக்கு 4வது வீடு ஆயுள் ஸ்தானம். இந்த வருஷம் அஷ்டம சனினால எதிர்ப்பு சக்தி பலவீனமாகலாம். ஏதோ ஒரு நோய் இல்லை ஏதாவது சின்னதாக அடிப்பட்டாலோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு இல்லை முழுமையாக குணமடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம். தொழில் செய்கிறவங்களும் சரி வியாபாரம் செய்கிறவங்களும் சரி எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் நிச்சயமாக நேரத்தை செலவு பண்ணணும். இதை ஏன் சிம்ம ராசிக்கு குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, வேலை கடமை இது ரெண்டுத்துக்கும் ஆரோக்கியத்தை தாண்டி முன்னுரிமை கொடுப்பவங்களா இருப்பாங்க. வாகனம் ஓட்டும் தொழிலில் இருக்கிறவங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை டிரைவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, ரொம்ப தூரம் வண்டியிலே பயணம் பண்ணுறவங்க, வேலைக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வாகனத்தை மெதுவாக ஓட்டணும். அதுபடி நம்ம விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஹெல்மெட்டு, ஷூ, நீ கார்டு போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஏதோ ஒரு அடிப்படை வைக்கும். அதனால் நீங்கள் ப்ரிகாஷஸாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சுற்றுலா, ட்ரக்கிங், ரொம்ப ஹை ஹில் ஸ்டேஷன் போகிறது தவிர்த்துக்கலாம். பீச்சுக்கு போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஹெவி வெயிட் அதிகமாக தூக்க வேணாம். உடனே ஃபுட் ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்ண வேணாம். புது டயட்டு, ரொம்ப ரிகரஸ் டயட்டாக எல்லாம் வேணாம். நார்மலாக என்ன சாப்பிடுவீங்களோ அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. உடல் உபாதைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்து வலி, வயிறு கோளாறு, கண், தோல் நோய், இரத்த அழுத்தம், கை கால் வலி, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற நோய்கள் வலிகள் வரலாம். அதேமாரி மனநோய்கள், மனச்சோர்வு, மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை எல்லாம் வரும்.
சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது, அதுலேயும் உருளைக்கிழங்கு, பருப்பு, தக்காளி, மாம்பழம் சிறப்பாக இருக்கும். சிம்மத்துக்கு 5வது வீடு துணைவர் ஸ்தானம். அதில் சனி 10வது பார்வையாக பார்க்குறாரு. அதேமாரி குரு 7வது பார்வையாக பார்க்கறதுனால கலவை பலன் கிடைக்கும். திருமணம் நிச்சயதார்த்தம் செய்வதற்கு சரியான காலமாக இது இருக்கும். ரொம்ப நாளாக மகனுக்கோ இல்லை மகளுக்கோ கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது, இல்லை நிறையா தடைகள் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் விரைவாக திருமணம் முடியும். காதல் திருமணம், கலப்பு திருமணம் செய்யலாம். திருமண உறவில் கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டைகள், பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் கூட பார்ட்னர்ஸை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நீங்களா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே முன்னாடியே நினச்சிக்காதீங்க. எதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதேமாரி மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க. காதல் உறவில் கண்மூடித்தனமாக யாரையாவது நம்பி காதலிச்சிங்க அப்படின்னா அது ஏமாற்றம் தரும். அட்ராக்ஷன், இன்ஃபேக்சுவேஷனில் அப்படியே காதலில் விழுந்துடக்கூடாது. அவங்க குணங்கள் எப்படி, அவங்கள பற்றி தெரிஞ்சு தீர விசாரிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டு காதல் செய்வது சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாக அமையும். திருமணத்தில் சமரச மனப்பான்மை 2 பேருக்கும் சண்டைகளை தவிர்க்கும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடந்துக்கோங்க. பார்ட்னரோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, வார்த்தைகள் விடாதீங்க. யாரை பற்றியும் தேவையில்லாமல் புறம் பேசாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். ரகசியங்கள் வெளிப்படும். தேவையற்ற பேச்சு மற்றும் வதந்திகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். சிம்மத்துக்கு 6வது வீடு குடும்பஸ்தானம். சிம்ம ராசி நபர்கள் பொதுவாகவே அம்மா மீது அன்பும் மரியாதையும் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அப்பாட்ட சண்டை, விரோதம் இருக்கும். அதுமாரி குடும்பத்தில் ரொம்ப அந்யூன்யமாகவும், குழந்தைகள் மனைவிக்கு என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். குடும்பத்தை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் சகோதர சகோதரிகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் நடுப்பகுதியில் ராகு கேது பெயர்ச்சினால குடும்பத்தில் சில விரிசைகள் உண்டுபடுத்தும். குடும்பத்தில் திட்டமிட்ட விஷயம் நடக்காமல் போகலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை கம்மி பண்ணி புரிந்துணர்வை அதிகப்படுத்துறதுனால சண்டைகள் குறையும். சிம்மத்துக்கு 7வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் ராகு 7ஆம் இடமாக உட்கார்ந்துருக்கிறதால, அதே மாதிரி குருவோட 9ஆம் பார்வை படுறதால கலவை பலன் கிடைக்கும். சிம்ம ராசி குரு பகவான் நட்புக்கோள்கள்னால செல்வம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் வரும். பணத்தை சேமிக்கிறது சிம்ம ராசிக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய செலவு பண்ணுவாங்க. வீட்டில் பொருட்கள் திருட்டு போகலாம். செல்ஃபோன், லேப்டாப் போன்ற முக்கியமான விஷயத்த நீங்கள் எங்கேயாவது தொலைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சட்டப்பூர்வ விஷயத்த சுமூகமாக அணுகிறது நல்லது. சொத்துக்கள் விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. சிம்மத்துக்கு 8வது வீடு சுகஸ்தானம். அதில் சனி 8ஆம் இடமாக மீன ராசியில் உட்காந்துருக்காரு. அதனால் கஷ்டங்கள் வந்தால் மனசுக்குள்ளே வச்சு புழுங்காமல் மற்றவங்கள்ட்ட பகிரும்போது அது இன்னும் லேசாகும். கோபம், விரோதம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை நினச்சி கவலையே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்மளால் என்ன செய்யுமோ அதை சரியாக செஞ்சாலே பாதி பிரச்சனை தீரும். பிடிவாதம், பேராசையை இந்த வருஷம் முற்றிலுமாக தவிர்த்தரணும். சிம்மத்துக்கு 9வது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம். இதில் புதன் மற்றும் செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இதில் மாமன் காரகன் கலையம்சம், இன்டலெக்சுவல் ஐடியாஸை குறிக்கிறதுனால இவங்க எந்த கோல் செட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்த இவங்க அடைவாங்க. அது படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கும், கலை அம்சமாக இருக்கட்டும், வெற்றி கிடைக்கும். ஆனால் குருவோட 10வது பார்வையினால் வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் படிப்பில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். போட்டித் தேர்வு படிக்கிறவங்க இன்னும் கடினமாக உழைச்சி படிக்கணும். சிம்மத்துக்கு 12வது ஸ்தானம் விரயஸ்தானம். இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் நிதி தொடர்பான விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்க வேண்டும், இல்லை பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட நேரிடும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இடமாற்றம், உத்தியோக மாற்றத்துக்கு எதிர்பார்த்தவங்களும் ரொம்ப நாளாக நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சிம்ம ராசிக்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமன் மற்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று பாராயணம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை கொடுமுடி காவேரியில் குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்.
ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை உணவு தானம், முதியோர் இல்லத்திற்கு சென்று தொண்டு செய்யலாம். அசைவ உணவையும் மதுவையும் தவிர்த்தரணும். வாய்ப்பு கிடைச்சா காரைக்காலில் இருக்கும் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், சிவபெருமான், பைரவரை வணங்கலாம். இந்த வீடியோ நீங்கள் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக நன்றி.